அடுத்ததாக இந்த வந்திருக்கக்கூடிய 5000 இன்ப அதிர்ச்சியை பற்றி பேச சகோதரி தாரிகா சல்மான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 5000 ரூபாய் வரவு, 2000 ரூபாய் வாக்குறுதி, தேர்தல் களத்தை தீர்மானிக்குமா இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது தான் தலைப்பு. அருமையான தலைப்பு. வழக்கம் போல் எங்கள் ஊர்லலாம் ஒரு தேங்காய் துண்டை சுட்டு எலி பொறிக்குள்ள வைப்பாங்க, எலியை பிடிக்கிறதுக்காக. அந்த தேங்காய் துண்டோடைய வாசத்துக்கு அப்படியே எலி நைஸாக வரும்போது லபக்குன்னு பிடிச்சிப்பிடும் பொறி. தேங்காய் துண்டை வச்சு எலியை பிடிக்கிற மாதிரி தான் இந்த 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து மகளிருடைய வாக்குகளை பிடிப்பதற்கான ப்ரோக்ராம் இது. நவீன காசுக்கு, நவீன ஓட்டுக்கு காசு கொடுக்கும் ப்ரோக்ராம் தான் இந்த 5000 ரூபாய் திட்டம். டாஸ்மார்க்கில் வீரனை விநியோகம் செஞ்சு அந்த குடும்பத்தை குலைச்சி சீரழித்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டு 5 ஆண்டு காலம் சும்மா இருந்துவிட்டு 4.5 ஆண்டு காலம் சும்மா இருந்துட்டு தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி 5000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது வாக்குக்கு காசு கொடுக்கறதா இல்லையா? மக்கள் வாழ்க்கைக்கானதா இல்லை வாக்குக்கானதா? ஒரு தலைமை, ஒரு அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கணும், வாக்குக்கான அரசாங்கமாக இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அள்ளி எறிகிற அந்த பணம் யாருடையது? யாருடைய பணம்? பட்டியலின மக்களுக்காக கொடுத்த பணம் இல்லையா? 14,450 கோடி ரூபாயை மடைமாற்றம் செஞ்சு இன்னைக்கு மகளிர் உரிமை தொகைக்காக தமிழக அரசு பயன்படுத்தி இருக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. நான் சொல்லலை, பத்திரிகையில் வந்த குற்றச்சாட்டு. இந்த இருக்க எவிடன்ஸ். அப்போ அதெல்லாம் சிந்திக்கணும், மக்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு தமிழகத்தில் விடிஞ்சு எந்திரிச்சா தமிழக மக்கள் போராடுறாங்க, போராட்ட காலத்துக்கு வந்துட்டாங்க. தமிழகத்தில் போராடாத மக்களே இல்லை. தமிழக அரசினுடைய அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் அனைத்து துறை அரசு ஊழியர்களும் இன்னைக்கு வீதியில் இறங்கி போராடுறாங்க. மீனவர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து துறை போராடுது, மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போராட்டம் நடக்குது, மின்வாரிய ஊழியர்கள் போராடுறாங்க. இன்றைக்கி போராடாத ஆளே இல்லை. இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம தமிழக அரசாங்கம்கிட்ட கேட்டோம்னா, நிதி இல்லைங்க, காசு இல்லைப்பா அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்போ இவங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு உங்ககிட்ட நிதி இல்லை, ஆனால் மக்களுக்கு இனாமாக 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட நிதி இருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஏமாற்று இது! இது எவ்வளவு போராடுற மக்களுக்கு அக்கௌண்ட்ல விடுது இல்ல? இந்த போராடுற மக்கள் அக்கௌண்ட்லயும் விழுந்திருக்குல்ல? வாங்கிக்கிட்டு யாருமே எந்திரிக்கலையே. இன்னைக்கும் போராடுறாங்களே, அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்களே, யாருமே எந்திரிக்கலையே. 5000 ரூபாய் போதுமா? அவங்க அதுக்காக போராடலையே. நாங்கள் என்ன கேட்குறோம்? உரிமையைத்தான் கேட்குறோம். எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுறோம். சலுகைகளை கொடுக்காதீங்க, நீங்கள் சலுகைகளை கொடுக்காதீங்க, மக்கள் உரிமையை கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். கோடைக்கால நிதியாக நாங்கள் 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி தமிழக அரசாங்கம் சொல்லுது. 4.5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கோடை காலமே வரலையா? நம்ம எல்லாம் சிறுபூஞ்சில் வாழ்ந்துட்டு இருந்தோமா? அண்டார்டிகாவில் அப்படி துருவ கரடிகளாக பனிப்பாறை மீது உலா வந்து கொண்டிருந்தோமா? அப்படி பார்க்க போனால் வேலூர் எங்கள் மாவட்டத்துக்கு 50 மடங்கு அதிகமாக கொடுக்கணும். ஊட்டியில் வெயில அடிக்காத அவங்களுக்கு இல்லையா? கோடை காலத்தை பற்றி ஏசி ரூம்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு என்ன கவலை? அதிமுக பேச வந்திருக்கிறாங்க, மகிழ்ச்சி. ஆனால் அதிமுக என்னென்னு பேசுவாங்க? திமுக 1000 கொடுத்தா நாங்கள் 2000 கொடுப்போம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க இன்றைக்கும். அவங்க பெண்களுக்கு பஸ் விட்டால் நாங்கள் ஆண்களுக்கு பஸ் விடுவோம், வீரன் கீழே விழுந்துடாமல் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு இல்லையா? இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி தேர்தல் நேரத்தில் தான் எதையாவது சொல்லுவாங்க. இப்போ பந்தியில் உட்காந்துருந்தோம்னா எல்லா உணவும் பரிமாறி முடிச்சுட்டு கடைசியில் தான் பாயாசம் ஊற்றுவாங்க எந்திரிக்கையில். இது பந்தியில் ஊற்றுற பாயாசம் மாதிரி கடைசியாக உதவாது. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு திமுக பதவியேற்றதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, இது பீகார் மாடல் ஆட்சி. பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தாங்க வாக்குக்கு, பெண்களுக்கு பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் 9,000 ரூபா கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். 6 வித்தியாசம் வேணும்ல? 4000 குறையுது, நீங்க எக்ஸ்ட்ரா சொல்றீங்க. 4000 5,000 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்துச்சா இல்லையா? உங்களுக்கு 3000, ஜனவரிக்கு 1000, அதெல்லாம் விட்டுறீங்க. 9,000, 6 வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா எங்களுக்கு அவங்களுக்கும்? அதனால 9,000. அதனால பிஜேபி வேற திமுக வேற இல்லை. இவங்க எங்களை சொல்லுவாங்க பிஜேபியின் பி டீம், நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம். மெயின் டீமே திமுக தான். ஒரு சீறி பாயக்கூடிய ஒரு நாகப்பாம்புடைய விஷம் தோய்ந்த பிளவுபட்ட 2 நாக்கு இருக்கு இல்லையா? அதில் ஒன்று பிஜேபினா ஒன்று திமுகங்க. அதனால சொல்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி இனிமேல் மாறு தட்டிக்காதீங்க, பிஜேபி மாடல் ஆட்சி, அவ்வளவுதான். அப்போ இந்த மக்களுக்கு எதை இலவசமாக கொடுக்கணுங்கிறதுல ஒரு அரசாங்கம் உறுதியாக இருக்கணும். எதை இலவசமாக கொடுக்கணும்? கல்வி இலவசமாக கொடுங்க. நாம் தமிழர் கட்சி நாங்கள் என்ன சொல்கிறோம்? கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழக்கூடிய ஒரு பெருமை மிக்க வாழ்வு, குடிக்க நல்ல நீர், நடக்க நல்ல பாதை, எரிக்க தடையில்லா மின்சாரம், இதெல்லாம் கொடுங்க என் மக்களுக்கு. அதை விட்டுட்டு டாஸ்மார்க்கில் வீரனை கொடுக்குறதும், மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் இனாமா கொடுக்குறதும், யார் விட்டு காசை கொடுக்குறீங்க?
கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி இருக்கு. அத்தை விட்டு கோழியை எடுத்து மாமாக்கு சமையல் செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. எந்த பணத்துலேருந்து செய்கிறீங்க, யாருக்கு செய்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, இனாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன, இலவசம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இது வாக்கு அரசியல் தானே, மக்கள் அரசியல் இல்லை. இல்லை, இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த காணொலியில் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. வளமையாகவே அழகாக பேசுவாங்க. அந்த காணொலியில் நல்லா விரிவாக அழகாக பேசியிருக்கிறாங்க. நாங்கள் 5000 ரூபாய் கொடுத்துருக்குறோம், அது உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும். குடும்ப செலவுக்கு நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அன்றாட வீட்டு செலவுகளுக்கு நீங்கள் அதை வச்சுக்கோங்க. குழந்தைகளின் கல்வி செலவுக்கு அதை வச்சுக்கோங்க. மருத்துவ செலவுக்கு வச்சுக்கோங்க. பல அத்தியாவசிய செலவுக்கு மாதம் 1000 ரூபாயை வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஐயா இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் எங்கள் வீட்டு மல்லிகை கடை லிஸ்ட்டு சொல்கிறேன். காடை ஒரு உள்ளு, கொக்கு ஒரு உள்ளு, கௌதாரி ஒரு உள்ளுங்கிற மாதிரி மிளகா, மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டால் ஒரு வீட்டுக்கு மாதம் அத்தியாவசிய செலவு என்ன? வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் டுடே? இன்றைக்கி என் பிள்ளை நீட் தேர்வு படிக்குதுன்னா 5 லட்சம் 10 லட்சம் கட்டி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். டியூஷன் செலவு கட்டிக்கங்க, பிள்ளைகளின் படிப்பு செலவு கட்டிக்கங்கிறாங்களே 1000 ரூபாயை. இந்த 1000 ரூபாயை கொண்டு என்னென்ன தான் செய்கிறது? வைஃபையை கட்டி விடுவாங்களா? வைஃபை இல்லாமல் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா பிள்ளைகளும் ஆன்லைனில் படிக்குது. செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதா? என்ன செய்கிறது? மின் கட்டணம் கட்டுறதா? என்ன செய்கிறது? பார்த்து செலவு செய்யுங்க. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. ஓவர் நைட்டில் ஒபாமாவை உங்களை ஆக்கிடலான்னு ஒரே நாள் நைட்டில் செக்ரட்டரியேட்டுடைய அனைத்து தளமும் பயங்கரமாக செலவு போர்க்கால அடிப்படையில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. வேலை செஞ்சு விடிய உட்காந்து அப்படி தூங்காமல் கஷ்டப்பட்டு போட்டுருக்குறேன். ஏன்னா பிஜேபி என் கையை பிடிச்சி நிறுத்த பார்க்குறாங்க. நீங்களே பிஜேபியை பார்த்தா காப்பி அடிக்கிறீங்க, உங்களையே உங்கள் ஃப்ரெண்ட் நிறுத்த போகிறாங்க. பார்த்து செலவு பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி தொங்க விட்டுவிட்டு அதை பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டா அது செலவே ஆகாது. 5 வருஷம் இல்லை, மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு ஒரு வேளை வந்தால் அது வரைக்கும் இருக்கும் பத்திரமா. ஒரு படத்தில் மனோரமா கோழியை கட்டி தொங்க விட்டுருவாங்க, அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம்னா பார்த்து செலவு பண்ணோம்னா அது பத்திரமா இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மருத்துவ செலவுக்கு இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறீங்க. நீங்கள் கொடுத்த வீரனை குடிச்சுவிட்டு குடல் வந்து சாக கிடக்கிறான், லிவர் சிராசிஸ் வந்து அவனுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். 1000 ரூபாயை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? படிக்க போன பிள்ளை வீட்டுக்கு திரும்ப மாட்டேங்குது. பாதுகாப்பு இல்லை. நீங்கள் பாதுகாப்பை கொடுக்கல. பெண்களை பற்றி எவ்வளோ உங்களுக்கு கரிசனம், எவ்வளோ உங்களுக்கு அக்கறை. நீங்கள் சொல்கிறாரு பாருங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள், வேறு எந்த மாநிலமும் அடைய முடியாத பொருளாதார வளர்ச்சியை, அதே காணொலியில் வேறு எந்த மாநிலமும் அடைய முடியாத பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் அடைந்திருக்கிறது. அனைத்து நிதிநிலைகளும் எப்படி சொன்னாங்கன்னு தெரியலங்க இந்த வார்த்தையை. 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு, அதையெல்லாம் விட்டுவிட்டு வேறு எந்த மாநிலமும் அடையாத பொருளாதார வளர்ச்சியே இல்லை, எல்லா மாநிலமும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு உதவி செஞ்சால் கூட உருப்படாத அளவுக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சியை அதல பாதாளத்தில் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இல்லை, ஜிடிபியில் ரெட்டை இறக்க வளர்ச்சி உண்மையிலேயே அடைஞ்சிருக்கிறாங்க. 1 கோடி உண்மையிலேயே ஜிடிபி growth மைல்ட் அட்டாக் முடியல. இல்லைங்க, ஒரே நாள்ல இவ்வளவு அதிர்ச்சி என்னால தாங்க முடியாது சாமி, வேண்டாம். இல்ல, நம்மளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ந்துருக்கு. நம்ம பணக்கார மாநிலம் தானா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆமா, நம்ம ஜிடிபில போக்குவரத்து துறை டீசல்ல ஓடாம கடன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப ஏன் என் அக்கா தங்கச்சி அங்கன்வாடி ஊழியர்கள் தெருவுல ரோட்ல தார் சாலையில படுத்துக்கிட்டே எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கறாங்க? உழைப்பின் ஊதியத்தை ஏன் நீங்க வழங்க மாட்டேங்கிறீங்க? உழைப்புக்கான மரியாதை இல்லை, ஆனா இனாமாக நீங்க பணத்தை தூக்கி விட்டுறீங்களே எப்படி? ஐயா முதல்வர் அப்பா தகப்பன் சாமி அப்படின்னு சொல்லி வர்ணிச்சாங்க. ரொம்ப சிறப்பு. தகப்பன் சாமி தமிழகத்துக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்து வச்சுருக்கிறாங்க. வீதிக்கு வீதி மதுக்கடைகளை அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க. வீரனை விநியோகம் செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் தகப்பன் சாமி செய்தது. இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன? மதுக்கடைகளை இழுத்து மூடுவோன்னு சொன்னாங்க. ரீஹாபிடேஷன் சென்டர்ஸை, மறுவாழ்வு மையங்களை உருவாக்குவோன்னு சொன்னாங்க. தமிழகம் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கேட்டோம்னா 500 டாஸ்மாக நாங்கள் மூடிட்டோம்னாங்க. ஐயா நீங்கள் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதாங்கிற மாதிரி, நீங்கள் மூடினது எல்லாமே வியாபாரம் இல்லாத கடைங்க, ஓட்டம் இல்லை, லாபம் இல்லாமல் இருந்தது. அதையெல்லாம் மூடிவிட்டு பல லாபம் உள்ள கடைகளை திறந்துருக்குறாங்க. FL2 வீதிக்கு வீதி டாஸ்மார்க் இருக்கிற மாதிரி வீதிக்கு வீதி FL2 வருது. ரொம்ப ஆபத்தாக போய்கிட்டு இருக்கு. அப்போ எல்லை மாவட்டங்களை நீங்கள் பாருங்கள், வேலூர், ஆந்திரா கிட்ட, கர்நாடகா கிட்ட, கேரளா கிட்ட இருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்கள், எல்லை மாவட்டங்கள் மூலமாக மெத்தபெட்டமைன் வருது, போதைப் பொருள் விநியோகிக்கப்படுது. இன்னைக்கு படிக்கிற பிள்ளை பாஸ்மார்க் வாங்குறதுக்கு பதிலாக டாஸ்மார்க்கு போகிறான், கையில் மெத்தபெட்டமைன் வச்சிருக்கிறான், போதைப் பொருள் வச்சிருக்கிறான். இதையெல்லாம் மாற்றுறதுக்கு யாரால முடியும்னா நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். எங்கள் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் வந்துதான் மாற்றுவோம். தமிழ்தாய் வாழ்க, தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி. நாம் தமிழர்.